சிம்மம் ராசி சிறத்தன்மை கொண்டது, வலிமை நிறைந்த ஒரு ராசியாக சிம்ம ராசி பார்க்கப்படுது. சிம்ம ராசியில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதிர்ஷ்டத்தோடு அதோட வாழ்க்கை அமையும். சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே சுயம்பு தான். பிறக்கும் போதே பல திறமைகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க. ரத்தத்திலேயே சிறப்பான ஆற்றல் கலந்துருக்கும். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றி பெறக்கூடிய வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டீங்க. மற்றவங்ககிட்ட உதவி கூட போய் கேட்டு நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் இந்த கடன் வாங்குறதும் பிடிக்காது. சிம்மராசிக்காரங்க கம்பீரமான நடை கொண்டவங்க. உங்களோட பேச்சுக்கு யாரும் மறுவேர்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் தலைமை பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கு உங்களோட இல்லத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துல்லியமாக கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் உண்டாகக்கூடிய கிரகநிலை அமைப்பு சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. இந்த அமைப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மை பெற வாய்ப்புகளை பெற என்ன செய்யணும்? இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பால் வரக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் பாருங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால பெரும்பாலும் தலைமை பண்பு மிக்கவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே திறமையாக செயல்படுத்துவீங்க. அதே போல் கோபம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பின்னடைவு கொடுத்துருக்கும். இந்த கோபத்தை பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டாலே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே பெறலாம். ஏன்னா இந்த கோபத்தால் பல பின்னடைவு பார்த்தவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். இந்த முன்கோபத்தால் இன்னுமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கோபத்தை குறைச்சிக்கிட்டா ரொம்பவுமே நல்ல பயிர்களை நீங்கள் பெற முடியும். நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிவனின் பரிபூர்ண அருளையும் பெற்று நலமுடன் வாழ முடியும். ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களோட ராசி அதிபதின்றதுனால எல்லா விதத்திலுமே ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமான வெள்ளிக்கிழமையில் மனமாற வழிபட்டால் அந்த ஒரு ராஜயோகத்தை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை வந்து சேரும். சிவனின் பரிபூர்ண அருளாலும் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சொந்த ஜாதக அமைப்பை எளிய முறையில் கணிச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். நல்ல விஷயங்கள் படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். சிம்மராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் அதை மாற்றிக்க மாட்டீங்க. அப்படி மாற்றிக்கிட்டு தான் ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது. உங்களோட சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே வேகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும்தான் பிடிக்கும். உங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு உங்களை குறை சொல்கிறதும் பிடிக்காது. உங்கள் கூட இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வராரு. புதன் உங்கள் ராசிக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால பணத்துக்கு எப்போவுமே குறைவு இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் பணம் எவ்வளோதான் இருந்தாலும் அது கையில் தங்காதபடி செலவும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால யோசித்த கணமே நீங்கள் பளிச்சுன்னு வெளிப்படையாக பேசிடுவீங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுல உங்களுக்கு தெரியாது. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக இருக்குது. மற்றும் தந்தை ஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்குமே செவ்வாய் தான் இருக்கிறாரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களோட பெற்றவங்க பாராட்டும்படியானதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்களோ 3 பிள்ளைங்களோ இருக்கீங்க, அதில் சிம்ம ராசிக்காரங்களும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் தாய் தந்தையின் அன்புக்கும் ஆதரவுக்கும் உரித்தானவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே பெற்றோர் பாராட்டும் பிள்ளையா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அவங்களோட முழுமையான அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி பிறந்தாச்சு. ஐப்பசி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் துலாம் வீட்லேயும் சுக்கிரன் கன்னி ராசிலையும், சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பெற்று பலத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இந்த அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரியனோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. புதன் 7ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாய் 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையிலேயே இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு இருந்தால் பொதுவாக யார் ஒருத்தருமே வீடு, மன, சொத்து, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் வரும். குரு புதனை பார்த்தா பெரிய அறிவு வரும் அமைப்பு. அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி கண்காரங்களுக்கு அஷ்டம சனி கேது இருந்தாலும் ராசி அதிபதி பாருங்க பலமாக இருக்கிறாரு. அப்படி இருந்தால் இந்த காலகட்டம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய அமைப்பு. என்னால் இது முடியாது, செய்ய முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு துணிச்சலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் ராசி அதிபதி சூரியன் நீச்சம் பெறதுனால நீங்கள் பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. மன அழுத்தம், குழப்பம் கொஞ்சம் வரலாம். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நீச்சம்தான். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், சுக்கிரன் ராசியில் வராரு. அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியனோடு சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு உருவாகும். இந்த யோகம் உருவாகுது அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தான் வரும். 16ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் துணிச்சலாக செய்யலாம், பயப்படவே தேவையில்லை. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லது. சூரியனும் சரி சுக்கிரனும் சரி ஒன்று சேரும் பொழுது சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாகும். இந்த யோகம் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு வருது. அப்பொழுது தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லா முயற்சிகளுமே கைகூடி வரும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும், முயற்சிகள் நிறைவேறும். சகோதரர்கள் மூலம் நீங்கள் நினச்ச விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இதுவரைக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்பட போகுது. எல்லா விஷயத்திலுமே 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஜெயன்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் புதன் விருச்சிகத்துக்கு வரும்போது குரு பார்வை பெறும் அமைப்பு. இந்த அமைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல நன்மை நடக்கும். பண வரவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. 17ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நன்மை நடக்கக்கூடிய நிலைய காலம் அப்படிங்கிறதுனால கவனமாக தான் பண விஷயத்தில் இருக்கணும். எடுத்துமோ கௌத்தமோன்னு பண்ணால் பல சிக்கல் வந்துடும். செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. 10ஆம் தேதிக்கு மேலே வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம் இதிலிருந்த தடை தாமதம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். பெற்றோர் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கே வராரு. இந்த வாய்ப்பு வரும் பொழுது மன ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு நீங்கிடும். புத்துணர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க, தைரியமாக செய்வீங்க. உங்களுக்கு இயல்பிலேயே தைரியம், புத்துணர்ச்சி, கம்பீரம் இது எல்லாமே இருக்கும். சிம்ம ராசி அப்படின்னா சும்மாவா? இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தையும் நிறைய அவமானத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க. கஷ்டத்துக்கு பலனா பல வாய்ப்புகள் சேரும். அவமானப்படுத்திய இடத்திலேயே நல்ல மதிப்பு மரியாதையோடு நீங்கள் வலம் வர போகிறீங்க. நல்ல பேரு புகழுமே கிடைக்கும். இழந்த சொத்து, இழந்த பணம் மீண்டும் உங்கள் கை சேரும். தொழிலில் நல்ல வருமானம் வரும். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு வந்த தடை பிரச்சனை நீங்கிடும். செல்வம் நல்லபடியாக சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பாதிப்பும் வராது. சனி வக்கரமாக இருந்தாலும் திருமண வரன் நல்லபடியாக கிடைக்கும். கடன் விலகும், நோய் தீரும். வேலை வாய்ப்பும் கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருங்க. கடன் வாங்காமல் பெரும்பாலும் இருக்கிறது நல்லது. அதே போல் கோபத்தை குறைச்சிக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெறலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. சிவ வழிபாடை தினம்தோறும் செய்யுங்க. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனமாற வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. அன்றைய நாள் எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும். வரக்கூடிய தடை தாமதம் சிவனின் அருளால் உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீங்க. சிவனின் பரிபூர்ண அருளும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.